வணக்கம் நேயர்களே, மற்றொரு எதிர் நேரலையில் உங்களை சந்திக்கின்றோம். முக்கியமாக பிரித்தானியாவில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்றது. இந்த வகையில் கன்சர்வேட்டிவ் மற்றும் லேபர் பார்ட்டி இரண்டு தரப்பினரும் போட்டியிடுகின்றனர். இந்த வகையில் தற்பொழுது லேபர் பார்ட்டியில் இருக்கின்ற கோபின் அவர்கள் தற்பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் அந்த விஞ்ஞாபனம் எவ்வாறு மக்களுக்கு சென்றடைய போகுது, இல்லாட்டி அந்த கொள்கைகள் எவ்வாறு செல்ல போகுது என்று நாங்கள் முதலாவதாக இசை வந்திருக்கிறார். வணக்கம் இசை. அந்த விஞ்ஞாபனத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்க சொன்ன மாதிரி தான் உண்மையிலேயே வியாழக்கிழமைக்கு பிறகுதான் இந்த எலெக்ஷன் சூடுபட்ட மாதிரி கிடக்கு. ஏனெண்டா நிறைய பேர் இந்த மேனிஃபெஸ்டோ எப்போ வருது, அதில் என்ன இருக்க போகுது, நிறைய ப்ரொபகேண்டாஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பட் இருந்தும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸான பீரியடாகவே இருந்தது. இந்த மேனிஃபெஸ்டோ எப்போ வரப்போகுது, அதுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னு. ஆனால் இந்த மேனிஃபெஸ்டோ எங்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு லென்த்தான ஒரு மேனிஃபெஸ்டோ. ஆனால் அது இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது மக்கள் சார்ந்த மேனிஃபெஸ்டோவாக தான் இருக்குது. இதில் உண்மையிலே இந்த மேனிஃபெஸ்டோவில் சாதாரண மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதாரண விஷயங்களாக இருக்குது. இது உண்மையிலே நாங்கள் இதை வெல்கம் பண்ணுறோம். இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசும் மக்களுக்கு, இங்கே பிரித்தானியாவில் இருக்கிற மக்களுக்கு சாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. இது உண்மையிலே சாய்ஸே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லேபர் மேனிஃபெஸ்டோ இருக்கிற பாலிசிஸ் தான் இங்கே இருக்க தமிழ் மக்களுக்கு ரொம்ப அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும், அவங்க அதே சமயம் அந்த போராட்டத்து அங்கே இலங்கையில் இருக்கிற மக்களுக்கான உரிமை வென்றெடுக்கிறதுலையும் சரி, இந்த லேபர் மேனிஃபெஸ்டோ அதன் மூலமாக நாங்கள் ஜெரமி கோர்பின் பாலிசிஸை சப்போர்ட் பண்ணி எலெக்ட் பண்ணினா தமிழ் மக்களுக்கு ஒரு பிக் ஸ்டெப் ஃபார்வர்டுன்னு தான் நாங்கள் இதை சொல்லுவோம். ஆமாம், முக்கியமாக இந்த மேனிஃபெஸ்டோ நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தொடர்ந்து லேபர் பார்ட்டிக்கு தான் அவர்கள் தொடர்ந்து ஓட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கோபின் இவ்வாறான பாலிசிகளை வைக்கும்போது உடனே மாற்றம் வந்துருமென்னு நினைக்கிறீங்களா? இப்போ தமிழ் பேசும் மக்களில் இங்கே பிரிட்டானியில் லேபர் பார்ட்டிக்கு தான் ட்ரெடிஷ்னலாக சப்போர்ட் இருக்குது. அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. லேபர் பார்ட்டி எப்படி ஆரம்பித்தது, அது இந்த பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒர்க்கர்ஸ் சார்ந்த பாலிசிஸாக தான் இருந்தது முதல் ஆரம்பத்தில். இதனாலே லேபர் பார்ட்டிக்கு அதுவும் பிளாக் நேஷன் மத்தியில் நிறைய சப்போர்ட் இருந்தது. ஆனால் பேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டோனி பிளேயர் வந்த பீரியடில் உண்மையிலேயே லேபருக்கும் கன்சர்வேட்டிவ்க்கும் பெருசாக வித்தியாசம் இல்லாமல் போயிட்டு. ஏன்னா ஒன்று இப்போ இலங்கை இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மக்கள் சார்ந்தது இல்லை. ஆனால் ஒன்றை பார்த்தீங்கன்னா ஒரு லெஸர் ஈவலிசம் இருந்தது மற்றதை விட. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எலெக்ஷன்லையும் கூட டோரியை விட லேபர் கொஞ்சம் பெட்டராக இருந்தால. ஆனால் இருந்தும் பிளேயர் ரைட்ஸில் இருந்த லேபர் பார்ட்டி நிறைய கட்ஸை கேரி பண்ணினது. பட் அதை தாண்டி டோரியை விட பெட்டராக இருந்தால பிளாக் நேஷன் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தோன்னு தான் இருந்தது. ஆனால் அந்த தொடர்ந்து அந்த பிட்ரையல் இருக்குது. இவங்க எப்போதான் நாங்கள் ஓட் பண்ணாலும் ஒன்றும் பண்ணலைன்ற அந்த ஒரு வெறுப்பு மாதங்களும் இருந்தோண்டு தான் இருந்தது. ஆனால் ஜெரமி கோர்பின் எலெக்ஷன் மூலமாக, அதுவும் லேபர் பார்ட்டி அவர் எலெக்ட் பண்ணினது மூலமாக அந்த மாற்றம் தெரிஞ்சது மக்கள் மத்தியில். ஆஹா, இவர் ஏன்னா ஜெரமி கோர்பின் தமிழ் மக்களுக்கு புதுசு இல்லை. அவர் நீண்ட காலமாக தமிழ் பேசும் மக்களின் உரிமைக்காகவும் எங்கள்ட குரலாகவும் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். இப்போ 2009 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த நிறைய ப்ரோட்டஸ்ட்களுக்கும் இப்போ 100,000 தமிழ் மக்கள் பார்லிமெண்ட்டுக்கு வெளியெல்லாம் ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்கும் போது ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பொலிட்டீஷியனாக ஜெரமி கோர்பினும் மார்ச் பண்ணவர்களை சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பேசும் மக்களோட ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷனை ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து சரி, தொடர்ந்து அந்த மிலிட்ரி இன்டர்வென்ஷனுக்கு எதிராக பேசுறதுலேருந்து ஜெரமி கோர்பின் மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்தோடு தான் இருந்தது. ஸோ இதனால ஜெரமி கோர்பின் வந்த பிறகு ஒரு கிளியர் சாய்ஸாக இருந்தது மக்கள் மத்தியில். ஆஹா, இவருக்கு நாங்கள் ஓட் பண்ணலாமே, இவர் எங்களுக்கு சாதகமாக இருப்பார். அதுவும் குறிப்பாக தமிழ் மக்களில் உண்மையிலே சாய்ஸே இல்லை. அவர் ஜெரமி கோர்பினுக்கு ஓட் பண்ணுறதான், ஓட் பண்ணாட்டிக்கு உண்மையிலே உங்களோட தலையிலே நீங்கள் மண்ணள்ளி வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஆமாம், அடுத்ததாக இந்த பிரெக்சிட் விவகாரத்துக்கு வருவோம். கடந்த 3 வருடங்களாக திரைசாமியார் இழுத்தடித்து கொண்ட விஷயத்தை 3 மாசத்துல இருக்கிற போரிஸ் ஒரு கிளியர் சாய்ஸாக வைக்கிறார். சரிதானே? கோர்பின் என்ன சொல்றாரு இதுக்கு? நீங்க பிரெக்சிட்டை ஒரு பாயிண்டா கதைக்கிறீங்க. ஆனா உண்மையிலே இந்த எலெக்ஷன்ல பிரெக்சிட் மட்டும் ஒரு மெயின் இஷ்யூ இல்லை.
அப்படித்தான் மீடியா நிறைய சொல்லிக்கொண்டிருக்கு. பிரெக்சிட் தான் முக்கியமான விஷயம், பிரெக்சிட்டை நாங்கள் முடிக்கணும், மக்கள் முடிவெடுத்துட்டாங்க, ஏன் இன்னும் 3 ஆண்டு கடந்து இன்னும் எந்த முடிவுக்கு வரையில பிரெக்சிட் பிரெக்சிட் பிரெக்சிட்ன்னு தான் உண்மையிலே காய்ச்சி கொண்டிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சாதாரண மக்களோட கதைக்கும் போதும் பிரெக்சிட் வந்து மெயின் இஷ்யூ இல்ல. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து ஹவுசிங் கிரைசிஸ்ல இருந்து, லோ பேயில இருந்து, அவங்களோட சாதாரண லிவிங் கண்டிஷன் வந்து அடி வாங்கி கொண்டு இருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற டைம் வந்து கூடிக்கொண்டு இருக்கு. எஜுகேஷன்ல வந்து அவங்களோட பிள்ளைங்க ஸ்கூல்ல வந்து ரொம்ப பெருசாகி, கிளாஸ் ரூம் பெருசாகி கொண்டு இருக்கு, அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இல்லாம இருக்கு. இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு இம்பாக்டா வந்துட்டே இருக்கு. அதைத்தான் முக்கியமா நாங்க பார்க்க வேண்டியது. இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்கன ஒரு பிரெக்சிட் டீலுக்கு வந்தது, மக்கள் ஓட் போட்டாரு, சரிதானே? இவ்வளவு ஆழம் இழுத்து அடிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க, சரிதான்? நீங்க சொல்ற ஒர்க்கர்ஸ் பிரெக்சிட்னு சொல்றது எந்த வகையில சாத்தியப்படப்போம்? அந்த ஒர்க்கர்ஸ் பிரெக்சிட்ன்றது நீங்க சொல்ற கருத்து என்ன? ஒர்க்கர்ஸ் பிரெக்சிட்னு நாங்க சொல்றது, நீங்க டீலுக்கு நெகோஷியேட் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் இருக்கணும். இதைத்தான் நாங்க முதல் டிமாண்ட் பண்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் டோரி எடுக்கிற எந்த பிரெக்சிட்டும் மக்கள் சார்ந்த பிரெக்சிட் இல்லை. அது எந்த விதத்திலையும் ஒர்க்கர்ஸ் இன்ட்ரெஸ்டுக்கு சாதாரணமா இருக்க போறது இல்லை. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, ஜெரமி கோர்பின் வந்து நெகோசியேஷனுக்கு டீலுக்கு போகணும். அந்த டீல்ல வந்து நாங்க முக்கியமா வைக்கிறது மக்கள் சார்ந்த பாலிசிஸா இருக்கணும். நீங்க சொல்றது இரண்டாவது பிரெக்சிட் இருக்கணும்னு சொல்றீங்களா, இல்லாட்டி எப்படி? இல்ல, நான் 2வது பிரெக்சிட்டுக்கு வரணும், அந்த கதைக்கு நான் வரையில. நான் என்ன சொல்றேன்னா, ஜெரமி இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு ஆள் வந்து எலெக்ஷன்ல வின் பண்ணணும். நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த எலெக்ஷன்ல ஜெரமி கோர்பினுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெரமி கோர்பினை வின் பண்ண வச்சு, அதுக்கு பிறகு ஜெரமி கோர்பின் அந்த நெகோசியேஷனுக்கு போகணும். புதுசா ஒரு டீலை நாங்க வைக்கணும். அந்த டீல்ல வந்து இன்க்ரீஸ் மினிமம் வேஜ், நேஷனலைசேஷன், அதே சமயம் மக்களுக்கு முக்கியமான ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய பாலிசிஸை வச்சு அந்த நெகோசியேஷனுக்கு கோர்பின் போய் அந்த நெகோசியேஷன், அந்த ஒர்க்கர்ஸ் பிரெக்சிட் நாங்க சொல்றது ஒர்க்கர்ஸுக்கு சார்ந்த ஒரு பிரெக்சிட்டை முடிவுக்கு கொண்டு வரணும். அதை வந்து ஜெரமி கோர்பின் அப்படி ஒரு நெகோசியேஷன் பண்ணணும் தான் நாங்க சொல்றோம். இல்ல, போரிஸ் ஜான்சன் சொல்றாரு வந்து தான் ஆட்சியை பிடிச்சா பிறகு இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளால ஏதாச்சும் டீலோ நோடிலோ அந்த இதுக்கு வரும்னு சொல்றேன். சரி, நீங்களும் இப்ப அந்த ஆட்சியை பிடிச்ச ஒரு 3 மாச காலத்துக்கு பிறகு நீங்க மக்கள்கிட்டயே கொண்டு போய் விட போறீங்களா, இல்லாட்டி என்ன தீர்மானம்? மக்களுக்கு நீங்க வெளிப்படையா சொல்ல தர வேணும் என்ன செய்ய போறோம். அதுல என்ன இப்ப ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, ஜான்சன் உண்மையிலேயே அவர்கிட்ட எந்த இன்டர்வியூ எதை நீங்க பாத்தீங்கன்னா, லெட்ஸ் கெட் பிரெக்சிட் டான், இதான் அவர்கிட்ட போலீஸ் என்ன நடந்தாலும் பிரெக்சிட்டை நடத்தி முடிக்கணும். ஆனா அவர்கிட்ட பிரெக்சிட் டீல நீங்க பாத்தீங்கன்னா, பெருசா வந்து தெரேசா மேய்க்கும் அவர்கிட்ட டீலுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. ஆனா ஒரு டெட்லாக் இருந்ததால ஏதாவது ஒன்று எடுக்கணுமே என்ற ஒரு ப்ரெஷர் ஒன்று இருந்தது. ஆனா உண்மையிலே அவர்கிட்ட பிரெக்சிட்டை நீங்க பாத்தீங்கன்னா, பெருசா அந்த ரிஜெக்ட் பண்ண நிறைய பிரெக்சிட் டீல்ஸுக்கும் இதுக்கும் பெருசா வித்தியாசமே இல்லை. ஆனா இந்த பிரெக்சிட்டை தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஜான்சன் வந்து இந்த எலெக்ஷனை வந்து பிரைமரியா கொண்டு போறாரு. ஆனா நாங்க சொல்றோம், அந்த பிரெக்சிட் வந்து எங்களுக்கு வேண்டாம். டோரி இருக்கிற எந்த பிரெக்சிட்டும் நான் முதல் சொன்ன மாதிரி மக்கள் சார்ந்த பிரெக்சிட் இல்ல. சோ அதனால வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க பிரெக்சிட் கேட்கிறால சொல்றேன், ஜெரமி கோர்பின் வந்து கிளியரா ஒர்க்கர்ஸுக்கு தகுந்த ஒரு பிரெக்சிட்டை வந்து நெகோசியேட் பண்ணி கொண்டு வரணும்ன்றதான் நாங்க சொல்றோம். அவர் சொல்றாரு வந்து, நான் எலெக்ட் பண்ணி 3 மாசத்துக்கு இடையில வந்து அப்படி ஒரு டீல வந்து கொண்டு வந்து அது மக்கள் மத்தியில நான் அதை கொடுக்குறேன்னு தான் ஜெரமி கோர்பின் சொல்றாரு. ஆனா இந்த பிரெக்சிட்டை தாண்டி நான் சொல்றேன், அந்த சோசியல் இஷ்யூஸ் தான் எங்க தமிழ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நாங்க சொல்லுவோம். இதைத்தான் டொமினேட் பண்ண போகுது. ஏன்னா நீங்க மக்களோட கழிச்சிங்கன்னா மக்கள் ஓட் பண்ண போறது அவங்க லிவிங் கண்டிஷனுக்கு, எதனால அவங்க லிவிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ண தான் மக்கள் ஓட் பண்ண போயிடும். சோ இப்ப ஜெரமி கோர்பின் பாலிசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா, 25 வயசுக்கு உட்பட்ட ஆட்கள் வந்து ஃப்ரீயா பஸ்ல போகலாம். இதுல இருக்க எவ்வளவு பேரண்ட்ஸ், இங்க பாத்துக்கொண்டு இருக்க எவ்வளவு பேரண்ட்ஸும் அது எவ்வளவு உங்களுக்கு நல்ல விஷயமே. 25 வயதுக்கு கீழே இருக்க எல்லா யூத்தும் அதுல பெனிஃபிட் ஆவாங்க. இப்படியான பாலிசிஸை தான் நாங்க முன்னுக்கு வைக்கிறோம். மற்ற முக்கியமா இன்னும் ஒன்று வந்து, அதுவும் லண்டன்ல இருக்கிற மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 100,000 நியூ ஹோம்ஸ் ப்ரூவ் பண்றோம்னு சொல்றேன். இது வந்து சோஷியல் ஹோம்ஸ் வித் ரெண்ட் கண்ட்ரோல். அண்ட் நீங்க வந்து ஒரு ஹை ரெண்ட் கட்ட தேவையில்ல ஒரு வீடுக்கு. உண்மையிலே ஒரு செக்யூரான ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த எலெக்ஷன் மூலமா வருது. உண்மையில இன்செக்யூரா இருக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு என்ன சொல்றது, ஒரு போனஸ் மாதிரி, ஒரு லைக் ஐயோ போய் எடுக்கணுமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமே. நிச்சயமாக கடந்த 5 வருட காலமாக தொடர்ந்து தமிழ் சொல்லிலாட்டி 3 நாள் கோரிக்கையை வைத்து போராடிந்தது. அதாவது 10 pound per hours,
மற்றது NHS ஃப்ரீயா வழங்க வேண்டும், அகதிகளின் உரிமைகளை உடனடியாக வழங்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பல அகதிகள் வந்து வேலை இல்லாமல் நடுத்தருவில் இருந்து கொண்டு அவருக்கு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த வகையில் அகதிகள் உரிமைகளுக்காக ஜெரமி கோர்பின் என்ன சொல்றாரு? இப்போ ஜான்சனை விட ஜெரமி கோர்பின் வந்து கிளியரா அவர்கிட்ட பொசிஷனை வைக்கிறாரு. அவர் வந்து அந்த மிலிட்டரி இன்டர்வென்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் முதலே கூறியிருந்தாரு. இப்போ கிட்டடியா வந்து ஜான் மெக்டோனோ இங்கே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள். அவர் வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 10 ஆண்டு கடந்தும் தமிழ் மக்களுக்கு இன்னும் இந்த அட்டாக் நடந்து கொண்டு இருக்கு ஸ்ரீலங்கால. வந்து இதுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். லேபர் அரசாங்கம் வந்து இதுக்கு எதிராக போராடும் என்ற கிளியரான ஒரு வீடியோ ஒன்றை போட்டு ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருக்காரு. அது எங்கள்கிட்ட ஃபேஸ்புக்லேயே நாங்கள் அதை ஷேர் பண்ணியிருக்கோம். இது உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கிளியரா அவங்க சொல்லிடணும் நாங்க இந்த சைட்ல இருக்கிறோம். ஸோ இந்த மிலிட்டரி இன்டர்வென்ஷன்லையும் சரி, அவங்களோட ஃபாரின் பாலிசிஸை வந்து ரிவ்யூ பண்றதுலையும் சரி, ஜெரமி கோர்பின் கிளியரா வச்சிருக்காரு. வந்து இது எகென்ஸ்ட் போரா தான் இருக்க போகுது. அவர்கிட்ட ஹிஸ்டரி நீங்க பார்த்தாலே இட்ஸ் அ வெரி ஆன்டி போரான ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் ஆக்டிவிஸ்ட். பட் அதே சமயம் வர அந்த ஹியூமன் ரைட்டுக்கான நிறைய விஷயங்கள் நிறைய ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிறாரு. முக்கியமா அதை நீங்க சொல்றத பார்த்தா, அதாவது ஹாஸ்டைல் என்வைரன்மென்ட் வந்து முழுதாக நிராகரிக்கப்பட்டு லேபர் பார்ட்டி வந்ததோட இந்த டிடென்ஷன் கேம்புக்குள்ள போடுறதும், இல்லாட்டிக்கு அகதிகளை வேலை இல்லாம இருக்கிற அகதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதும், அதே மாதிரி தொடர்ந்து சாதாரண ஒர்க்கர்ஸோட சம்பளம் 10 பவுண்ட்ஸுக்கும் வழங்குவார் சொல்லி இருக்கின்றீங்க. கண்டிப்பா உடனே அதுவும் அந்த 10 பவுன் வந்து இம்மீடியட்டா 10 பவுன் ஆக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய ப்ரொபகேண்டா எல்லாம் போய்கொண்டு இருக்கோம். டோரிஸ் வந்து 10 பவுண்ட் 50 கொடுக்க போய். இதுல ஒரு சந்தேகம் எழுது என்னன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த லேபர் பார்ட்டிஸ் வந்து இவ்வாறான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணல. இப்ப திடீர்னு இந்த கோர்பின் வந்து ஒரு குலத்தையும் சொல்ல பண்றாருன்னு சொன்னா, அந்த கோர்பின் வருகைக்கு என்ன காரணமாக இருக்கின்றது? கோர்பின் எலெக்ஷனை சொல்றீங்களா? எப்படி இவ்வளவு யங் பீப்புள் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னா அந்த பல வெவ்வாறு கிடைக்குது. இன்றைக்கு ஒரு பல பாஸ், அதாவது வெஜின் பாஸ் இருக்கட்டும், மீடியா ரைட் விங்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு எகெயின்ஸ்டான ஒரு பொசிஷனுக்கு நிக்குது. அப்ப பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில உங்களோட ஒரு பக்கம் போராட்ட சக்திகள் பல பேர் இருந்திருக்கின்றது, பல கிழக்க யூனியன் வந்து அவரோட இணைஞ்சிருக்கின்றது. எவ்வாறு இந்த சக்திகளை அவர் கட்டினார்? அது உண்மையிலே வந்து ஒரு சொசைட்டியில இருக்கிற பிரிவினைன்னு தான் நான் சொல்லணும். ஏனென்றா பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்கிற இப்ப வந்து நாங்க 10 years of austerity ஒன்று இருக்கு. தொடர்ந்து மக்கள் இந்த cuts to services இதெல்லாம் மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து குறைந்து கொண்டே இருக்கு. இப்ப பிரிட்டன்ல நீங்க பாத்தீங்கன்னா we had the longest level of pay stagnation. நிறைய எந்த விதத்திலையும் காணாத அளவுக்கு பேய் ஒரே அளவுக்கு ஃப்ரீஸ் நின்று கொண்டிருக்கு. எந்த இன்க்ரீஸும் இல்லாமல் மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்டும் கூடிக்கொண்டிருக்கு, ரெண்ட்ஸ் கூடிக்கொண்டிருக்கு. அதே சமயம் அவங்களோட பேய் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒரு ஆங்கர் ஒன்று இருக்கு, சொசைட்டி மத்தியில் ஒரு ஆங்கர் ஒன்று இருக்கு. அந்த ஆங்கர்ல வெளிப்படுத்துற ஒரு விதம் ஒன்று இருக்குல்ல. இப்ப ஸ்ரீலங்கா நீங்க பார்த்தா கூட ஒரு லேக் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்கும் போது அதை தேடுற ஒரு நேச்சுரலான ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அப்படியான ஒரு இங்க பிரிட்டன்லையும் கூட எந்த டெண்டு நான் சொன்ன மாதிரி முதலில் இருந்த பிளேயர் ரைட்ஸ் லேபர் பார்ட்டியும் டோரி பார்ட்டியும் டெண்டு ஒரு விதமான சிம்லர் பாலிசிஸ் தான் கரி பண்ணி கொண்டு இருந்தது. ஸோ மக்கள் மத்தியில ஒரு ஆதங்கம், அதுவும் பெரிய யூத் மத்தியில ஒரு ஐயோ நான் ஏதாவது பண்ணணுமே வாட்ஸ் ஹேப்பனிங்னு விழுகும்போது உண்மையிலே வந்து இட் வாஸ் ஆக்சிடென்டோ ஜெரமி கோர்பின் ஸ்டாண்ட் பண்ண. நார்மலா வந்து அந்த லேபர் லீடர்ஷிப் எலெக்ஷன்ல வந்து ஒரு லெஃப்ட் ஸ்டாண்ட் பண்றது வழக்கு ஒரு ட்ரெடிஷனலா போய்ட்டு இருந்தது. ஸோ இந்த முறை வந்து ஜெரமி கோர்பின் டேர்னா இருந்தது. அதன் ஆனா அந்த ஜெரமி கோர்பின் அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அவர் வந்து உண்மையிலே ஜெரமி கோர்பின் யாருமே எதிர்பார்க்கல ஜெரமி கோர்பின் லேபர் பார்ட்டி லீபரா வருவாரு. ஏன்னா அவர் ஒரு லெஃப்டா இருந்து கொண்டிருந்தவர், ஒரு ஆப்போசிஷன்ல அந்த அது லேபருக்குள்ளே போராடி கொண்டிருந்தாரு. பட் நிறைய பேர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்ன நடந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸ்பிரஷனா இருந்தது. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், எங்களுக்கு இவர்கிட்ட பாலிசிஸா வேணும். இந்த இப்ப நடக்கிற பாலிசிஸ இப்ப நடக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரான விஷயங்களா இருக்கு. எங்களுக்கு மினிமம் வேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, எங்களுக்கு வீடு தாங்க, எங்களை எஜுகேஷன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தான் ஜெரமி கோர்பின் வந்து லேபர் லீடரா கொண்டு வந்தது. அவருக்கு பின்னால நிறைய மொமெண்டம் இருக்கு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா மோர் தென் லைக் நிறைய யூத் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஓட் பண்றதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு சாப்டரா இருந்து கொண்டு இருக்கு. இப்படியான இவ்வளவு பேரும் ஜாயின் பண்ணி ஓட் பண்ணணும் கேட்கறது வந்து இட்ஸ் a massive campaign. இது வந்து நீங்க முதல் பார்த்திருக்க மாட்டீங்க. ஏனென்றா ஒரு மாற்றம் தெரியுது, இந்த எலெக்ஷன்ல ஒரு மாற்றம் தெரியுது. இவர் வந்தா எங்களுக்கு மாற்றம் வருமே, எங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகுமே, அந்த கிளியர் பாத்
இந்த எலெக்ஷன்ல யூத்துக்கு தெரியுது. கண்டிப்பாக இந்த 70 வருடங்களாக இந்த NHS வந்து ஒரு ஃப்ரீயான சேவைகள் வந்து வழங்கி கொண்டிருந்தது. அப்ப அதுவும் வந்து ஒரு போராடி தான் எடுத்தது. அந்த NHS அண்மையில் நாங்கள் ஒரு டிபேட்டை பார்த்தோம். போரிஸ் ஜான்சனுக்கும் கோபினுக்கு நடந்த டிபேட்ல கோபின் ஒரு குற்றச்சாட்டத்தை வைக்கிறார் வந்து, நீங்கள் போய் அமெரிக்கால போய் ஒரு டீல பேசிட்டு வாங்க தானே NHS பிரைவேடைஸ் பண்றேன்னு சொல்லி. அப்ப அவர் போரிஸ் என்ன சொல்றாரு, இல்ல நாங்க அதை செய்யல, ஆனா சிஸ்டத்துல வந்து அப்படியே காட்டுதான் அவர் செஞ்ச வேலையே இல்லாது. இது சார்பாக மக்கள் மத்தியில தெரியத்தானே போகணும். மக்கள் மத்தியில நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் மத்தியில நாங்க என்ன சொல்றோம்னா, போரிஸ் ஜான்சன் வந்து பட்ட பகலே இவ்வளவு போய் சொல்றாரு. உண்மையிலேயே வந்து இப்ப நீங்க டோரி பார்ட்டியில வந்து நாங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு சொல்றதுக்கு காரணமே, அப்படி அவங்க சொல்லாட்டிக்கு யாரும் அவங்கள திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த NHS வந்து நீங்க சொன்ன மாதிரி அது வந்து எந்த அரசாங்கமும் சும்மா கொடுத்ததில்லை. அது ஒரு போராட்ட அடையாளமா, போராட்டத்தின் சக்தியா மக்கள் போராடி எடுத்த ஒரு சேவை. அது இங்க இருக்கிற பிரிட்டிஷ் இருக்கிற எல்லா மக்களும் அது அவங்க ரைட், அத ஒரு பொக்கிஷமா பாக்கணும். NHS இப்ப நீங்க மற்ற நாடுல போனீங்கன்னா, இப்ப அமெரிக்கால நீங்க கூட போய் பாத்தீங்கன்னா, அந்த லேக் ஆஃப் ஃப்ரீ ஹெல்த் கேர் வந்து ஒரு இம்பாக்ட் ஆகுது. எவ்வளவு நீங்க இன்சூரன்ஸ் கட்டி, எவ்வளவு ஒரு சும்மா உங்களுக்கு சாதாரணமா ஒரு இல்னஸ் வந்தா நீங்க சும்மா போய் டாக்டரை பார்த்துட்டு வரையலாம். ஆனா இங்க நீங்க அப்படி பண்ணலாம். இது வந்து இஸ் a ஹியூமன் ரைட்டான ஒரு விஷயம். இந்த NHS எந்த அரசாங்கமும் நாங்க இப்படி செல் பண்ண போறோம்னு சொல்றதே மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம். சோ போரிஸ் ஜான்சன் ஓப்பனா சொல்லிடாது நான் NHS சேவ் பண்ண போறேன்னு. சோ அதனாலதான் அவர் இல்ல நான் NHS தொட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவர் ட்ரம்ப் இந்த டீல்ல இருந்தும் சரி, அவர் வந்து NHS பிரைவேட் பண்றதுக்கு தான் பிளான் ஒன்று போட்டிருக்காரு. இது வந்து நீங்க நியூஸ்ல வந்து ஓப்பனா படிக்கணும். இது வந்து மறைக்கிறதுக்கு இந்த விஷயம் இல்லை. அவர் ஓப்பன் செல் பண்றதுக்கு தான் பிளானா இருக்கு. ஆனா இதே வந்து ஜெரமி கோர்பின் என்ன சொல்றாருன்னா, NHSல இருக்க பிரைவேடைசேஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அதை திருப்பியும் வந்து ஃபுல்லி ஃபண்டட் ஃப்ரீ ஆஃப் நீட் என்ற அளவுக்கு கொண்டு வந்து NHS பாதுகாக்கணும். அதே சமயம் வந்து இப்ப நர்சஸ் ஷார்டேஜ் இருக்கு. இப்ப நர்சஸுக்கு படிக்கிறதுக்கு பர்சரி திருப்பி கொண்டு வந்து எங்களோட நர்சஸ் என்கரேஜ் பண்ணி ஒரு எங்களோட சர்வீஸ் இந்த சேவை வந்து இருக்கும் போது எந்த அடிப்படையில இவர் தனியார் மயப்படுத்துதலுக்கு உடன்படுறார் போரிஸ் ஜான்சன்? எதற்காக அவர் அந்த வேலையை செய்யறார்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த பிளேராய்ஸ் காலத்திலையும் கூட கொஞ்சம் கொஞ்சமா வந்து எங்க NHS வந்து பிரான்சைஸ் பண்ணி பிரைவேடைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. இப்ப கிட்டடியா கூட இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரக்கு முன்னாலும் கூட அந்த ஃபாரின் ஆட்களுக்கு காசு கட்டுறதும், ரெஃப்யூஜிஸுக்கு காசு சர்வீஸுக்கு அந்த சில ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்க சொல்றதும் வரவழிக்கிட்டது. இவங்களே இதை சொல்றாங்கன்னா, NHSக்கு காசு இல்லை, எங்கள்கிட்ட காசு இல்லை, அதனால நாங்க இதை பண்ணினாத்தான் உங்களோட இதை சர்வைவ் பண்ண முடியும். ஆனா திடீர்னு பாத்தீங்களா, ஜான்சனுக்கு எங்க இருந்து வந்தது காசு? இவ்வளவு அள்ளி கொடுக்க போறோம்னு சொல்றாரு, திடீர்னு எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் பொய் இல்ல. ஒரு பக்கத்துல கன்சர்வேட்டிவ் சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லி நம்ம வந்து இல்ல ஃபாரினர்ஸ் வராங்க, NHS திருடுறாங்க, எங்கட NHS காசு போகுது. இதுல எந்த திட்டத்தை நீங்க வைக்கிறீங்க? தேசியமயமாக்கலன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்ல பாருங்களா, அகதிகள்கிட்ட எல்லாருக்கும் வேலை செஞ்சா அவர்கள் NHS எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும், அவர்கள் வெளிநாட்டவர்கள் வந்து இந்த NHS எல்லாம் எடுக்க மாட்டார்கள் சொல்லி எந்த அடிப்படையில சொல்றீங்க? இப்ப நீங்க கேட்ட கேள்வி சொல்லுங்க, என்ன இப்ப ரெஃப்யூஜிஸ் ஃப்ரீயா NHS பாவிச்சா எங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்? சும்மா கொரோனாக்கள் வந்து பாவிக்கலாம். இருக்கு, பலம் இருக்கு, இந்த நாட்டுல பலம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலா வந்து பணக்காரங்க பணக்காய்க்கிட்ட தான் போய்கொண்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து சாதாரண மக்கள் பாதிச்சு படிக்க அந்த பொய் அந்த ப்ரொபகேண்டா இருக்கு. காசு இல்ல, கொரோனாக்கள் தான் வந்து எடுக்கணும், அதெல்லாம் உண்மையிலே ஒட்டுமொத்தமான பொய்ன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஸோ முக்கியமா வந்து அகதிகளுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் NHS எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கணும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பொய்யான ப்ரொபகேண்டா தான் நடந்து கொண்டு இருக்கு. இவங்களாலதான் எங்களுக்கு NHS இல்லாம போகுது. NHS வந்து எல்லாருக்கும் இப்ப இருக்க ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று இருக்கல, ஆப்ரேஷன் அதுகளுக்கு எல்லாம். இதுக்கு இருக்கிற காரணமே வந்து ஃபண்டிங் இல்ல. ஃபண்டிங் போகணும், கூட ஃபண்டிங் போனா தான் அது சர்வைவ் பண்ணும். அந்த NHS ஆக்சிஜன் அந்த ஃபண்டிங் போனா தான் அது மக்களுக்கு சேவை கொடுக்குற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜெரமி கோர்பின் போடுறோம்னு சொல்றாரு NHSக்கு. முக்கியமாக ஜெரமி கோர்பின் சொல்ற மாதிரி இந்த 100,000 per இயருக்கு வந்த ஹவுசிங், மற்றது அண்டர் 25க்கு ஃப்ரீ பஸ், ஃப்ரீ ப்ராட்பேண்ட், அவ்வாறான சேவைகளை மக்களுக்கு செய்ய போகிறார். அந்த வகையில் அவருக்கு எவ்வாறு இந்த பணம் கிடைக்கின்றது? எந்த அடிப்படையில் அவர் செய்ய போறார்? நீங்க சொல்றீங்க
காசு இல்லைன்னு சொல்லி இப்ப இவருக்கு என்ன வரப்போகுது? அவருக்கு காசு வரப்போற விதம் வந்து இங்க இருக்கிற டாப் ரிச் சொல்றேன். இப்ப நான் சொல்றது வந்து இப்ப சாதாரணமா ஒரு கடையோ இல்லாட்டிக்கு ஒரு வீடோ இல்லாட்டி 2 காரை வச்சிருக்காங்கள நாங்க சொல்லல. அவங்கள வந்து நாங்க சூப்பர் ரிச்னு சொல்ல மாட்டோம். இங்க இருக்கிற பர்ஜின் மீடியா கம்பெனில இருந்து அந்த பாக்ஸஸ் இருக்காங்க, அந்த டாப் பிக் பிசினஸ் டெஸ்கோ மேனேஜர்ஸ், இவங்க எல்லாம் ஏர்ன் பண்ற வேஜஸ் பாத்தீங்கன்னா அப்படி ஏர்ன் பண்றாங்க. ஸோ இப்போ ஜெரமி கோர்பின் வைக்கிற முக்கியமான பாலிசிஸ் வந்து 80,000க்கு மேல நீங்க உங்களுக்கு இயர்லி சம்பளம் வந்தா உங்களுக்கு டாக்ஸ் கூடும். இந்த டாக்ஸ் மூலமாவே எனக்கு சரியா ஃபிகர்ஸ் ஞாபகம் இல்லை, பட் ஐ திங்க் 98 பில்லியன்ஸ் பவுண்ட் வந்து ரைஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக மட்டுமே. மற்றது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் எவேஷன் இருக்கு. அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் டாக்ஸ் கட்டாம இருக்கிறான். இந்த பெரிய பெரிய கம்பெனியை டாக்ஸ் பண்ண வச்சாலே நிறைய காசு வந்து இன்கம்மா வருது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு பண்ணலாம் காசு கொண்டு வர்றதுக்கு. அந்த காசு இல்லையேன்ற அந்த பொய்யே நாங்க உடைக்க வேண்டி இருக்கு. அதான் முக்கியமான ஒரு விஷயம். அவர்களை இவ்வளவு காலமும் சேவ் பண்ணக்கூடிய தேவை என்ன இருக்கின்றது டோரி கவர்மெண்ட்டுக்கு, அதாவது கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கு? ஆக்சுவலி ஜெரமி கோர்பின் இந்த மேனிஃபெஸ்டோ விடும்போதே அவர் சொன்னாரு, இந்த மேனிஃபெஸ்டோ வந்து எல்லா பொஸ்ஸுக்கும் எதிராக தான் இருக்க போதும், எல்லா பிக் பிசினஸுக்கும் எதிராக தான் இருக்க போதும், இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக தான் இருக்க போதும். அதான் உண்மை. இந்த மேனிஃபெஸ்டோ வந்து அவங்களுக்கு எதிராக இருக்குது. நீங்க சொன்னீங்களே ஏன் டோரி அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா டோரி வந்து அடிப்படையில அவங்க சப்போர்ட் பேஸே இப்படியான பணக்காரங்க, இப்படியான பிசினஸ். அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதத்திலும் மக்கள் சார்ந்த அமைப்பு இல்ல, மக்கள் சார்ந்த பார்ட்டி இல்ல. அவங்க வந்து பிக் பிசினஸ் தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க, இந்த சிஸ்டத்தை தான் ரெப்ரசென்ட், ஒரு எக்ஸ்ப்ளோய்டிவான சிஸ்டத்தை தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த விதத்திலையும் அதனாலதான் இவ்வளவு காலமும் வந்து அப்படி டாக்ஸ் கூட்டாம இருக்கிறதுக்கு, இப்படி நிறைய ஏர்ன் பண்ண நிறைய பெரிய சேலரி இருக்காங்க டாக்ஸ் கூட்டாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது அவங்க சோஷியல் பேஸ், கார்ப்பரேஷன் டாக்ஸ் கூட்டாம இருக்கிற பேஸ். பெரிய பில்லியனர்ஸ் அவர்களுடைய டாக்ஸை பே பண்ணினாலே இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கலாம்ன்றதுதான் அவரோட பாலிசி இருக்குன்ற. சரிதானே? இப்ப என்ன ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு வந்து, இதனால வந்து சின்ன சாதாரணமாக ஒரு சொத்து வச்சிருக்காங்களோ, வீடு வச்சிருக்காங்களோ இல்லாட்டி கார் வச்சிருக்கிறாங்களோ, சொத்து வச்சிருக்கிறாங்களுக்கு பாதிப்பு வருமா? ஜெரமி கோர்பின் அவர் கிளியரா வச்சிருந்தாரு. அவர் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும் போதே 95% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இது பாதிக்கப்பட போறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் மத்தியில, தமிழ் பேசும் மக்கள் இல்ல, நீங்க எவ்வளவுதான் நீங்க பணக்காரன் யோசிச்சாலும் அந்த 5% நீங்க வர போறது ரொம்ப கம்மி. தான் உண்மை. உங்களுக்கு எவ்வளவு பேர் 80,000க்கு மேல ஏர்ன் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு பேர் வந்து 4-5 வீடு வச்சிருக்கீங்க, இன்னும் அப்படியான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்க டோரி பார்ட்டி தான் சப்போர்ட் பண்ண போறீங்க. ஆனா நாங்க கதைக்கிறது அப்படியான ஒரு சூப்பர் ரிச்சான ஆக்களை நாங்க கதைக்கிறோம். நாங்க பேசுறது சாதாரணமா அடிப்படையில தங்களோட லிவிங் கண்டிஷனை பார்த்து ஒரு வேலையை இருந்தும் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிற சாதாரண மக்களை தான் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்க கூட பாத்தீங்கன்னா பிளாக் நேஷன் பாப்புலேஷன் பொதுவாகவே ஆஸ்திரேலியால இன்ப்ரொபோர்ஷனேட்லா எஃபெக்ட் ஆகிக்கொண்டிருக்கு. கூடுதலா அவங்க வந்து அந்த கட்ஸின் தாக்கம் வந்து அவங்களுக்கு கூடவா வருது, ஏன்னா அந்த அவங்களோட சோஷியல் கண்டிஷனால. ஸோ இப்படியான மக்களுக்கு வந்து இப்படியான மக்கள் வந்து ஜெரமி கோர்பின் பாலிசிஸ் ஒரு நன்மை தான் கொண்டு வர போகுது, எந்த விதத்திலையும் ஒரு பாதிப்பு கொண்டு வர போறது இல்லை. இந்த மாதிரியான மக்களை தான் நாங்க இங்க நோய்க்கணும். கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா இங்க பிரிட்டன்ல வந்து 300,000 தமிழ் இருக்கிறோம். இதுல இருக்கிற வாஸ்ட் மெஜாரிட்டியான தமிழ் மக்கள் ரொம்ப பப்ளிக் செக்டர் ஜாப்போ இல்லாட்டிக்கு சாதாரணமான ஆட்கள் தான். ஸோ அங்க இருக்கிற கூடுதலான வாசப்போ நம்ம ஜெரமி கோர்பினுக்கு தான் இருக்க போதும். அந்த கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா இந்த பாலிசிஸை வந்து அவங்களோட லைஃப் சேஞ்சிங்கா கொண்டு வரும். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து தமிழ் சொல்லாட்டி பல வகையான போராட்டங்கள் செய்திருக்கின்றது. உங்களுக்கே தெரியும், பல பேர் வீடில்லை, பல பேர் குடும்பத்துடன் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறார்கள், பல அகதிகள் வேலையின்றி இருக்கின்றார்கள், பல பேர் ரோட்டில் இருக்கின்றார்கள். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு இவ்வாறான சக்திகள் ஜெரமி கோர்பின் சரியான தெளிவான பொசிஷனை வைக்கிறார். சாதாரண அடிப்படை மக்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருக்கார். இந்த வகையில் தொடர்ந்தும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இசை சொன்ன மாதிரி இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனை வந்து இந்த கோர்பின் பாலிசியால் வந்து தீர்க்கப்பட போகின்றது. இந்த வகையில் கோர்பின் பாலிசி சொன்ன வகையில் 100,000 ஹவுஸ் வந்து கொடுக்கிறதாக இருக்கின்றார். அண்டர் 25க்கு வந்து ஃப்ரீ பஸ் சர்வீஸும், மற்றது இந்த அகதிகளின் உரிமைகள், NHS, இந்த மாதிரி கட்ஸுக்கு எதிரான
ஒரு மேனிஃபெஸ்டோ தான் இந்த தடவை வந்திருக்கு. ஆகவே தமிழ் பேசும் மக்கள் ஒரு திட்டத்திலேயே வைக்க வேண்டும். இந்த அடிப்படை பிரச்சனைகள், அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த கோபின் பாலிசி வந்து ஆதரவாக இருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். தொடர்ந்து நமது தமிழ் சொலிடாரிட்டி வந்து இவ்வகையான போராட்ட சக்திகளுக்கு தொடர்ந்தும் குரல் கொடுக்கும். மக்களுக்கும் திட்ட தெளிவாக இந்த விஷயங்களை வெளிப்படுத்தும். இவ்வாறான பொய்யான மீடியாக்களும் பொய்யான வதந்திகளை நம்பி வாக்களிக்காமல் திட்ட தெளிவாக ஒரு முடிவெடுங்கள். நமது இனப்பிரச்சனைக்கும் இங்க இருக்கின்ற வாழ்வாதார பிரச்சனைக்கும் ஒரு திட்ட தெளிவான தீர்வு வந்து இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ வந்திருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது எதிர் மீடியாவில் இவ்வகையான அரசியல் சம்பந்தமான உரையாடலுடன் சந்திப்போம்.